தவறும் செய்யவில்லை. உன்னால் உன் முறையற்ற காமத்தால் ஒரு பெண்ணின் வாழ்க்கை பறிபோய்விட்டதே. மன்னர் மெதுவாக சொல்ல இளஞ்செழியன் அதிர்த்து போய் அவரை பார்த்தான். என்ன சொல்கிறீர்கள் மன்னா? எனக்கொன்றும் புரியவில்லை. திருமணம் செய்ய முயன்று மறுத்த காரணத்தினால் அந்த பெண்ணிடம் நீ தவறாக நடந்தது, அந்த பெண் அதனால் விஷம் குடித்து இறந்தது, இதெல்லாம் அவ்வளவு எளிதில் மறந்துவிட்டாயா? விஜயாலய சோழன் புன்னகைக்க இளஞ்செழியனுக்கு ஒன்றும் புரியவில்லை. கயல்விழி மறுத்தவரை சரி, அதற்கு பின் நடந்ததாக சொல்லப்படுவன அவனுக்கு புதிதாக இருக்க, மன்னா, இது தவறான குற்றச்சாட்டு, நான் அப்பாவி. இளஞ்செழியன் கூக்குரலிட்டான். இளஞ்செழியா, மகளிர் கண்ணீர் விட்டு சொல்லும் குற்றச்சாட்டில் எப்பொழுதும் பொய் இருப்பதில்லை. அது மட்டுமல்ல, மானம் இழந்துவிட்டது என்று ஒரு பெண் அவ்வளவு எளிதில் வெளியில் யாரும் சொல்வதில்லை. என்னிடம் குறையை சொல்லிவிட்டு நியாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் விஷம் குடித்து இறந்துவிட்ட பெண்ணுக்கு நீதி வழங்க வேண்டும் அல்லவா நான்? மன்னா, இனி இதுபோல் நம் நாட்டில் நடக்கக்கூடாத இளஞ்செழியா, அதனால் உன்னை கழுவேற்ற ஆணையிடுகிறேன்.